ஆதாரமாக வைத்து செய்திருப்பதை உங்களுடைய எதற்கு எவ்வளவு வரி என்பதை போன்ற அந்த விளக்கமான உரைகள் மூலமும் அறிந்து கொண்டமையா மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து தற்போது பால்பயக்காரர்கள் பற்றி நமக்கு உரையாற்றுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் பிஎஸ்என்ஏ பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றுகின்ற முனைவர் செந்தில் ராஜா அவர்கள் நமக்கு விளக்கமாக எடுத்துரைக்க வருகின்றார். ஐயா வணக்கம், வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது தெளிவாக கேட்குதுங்களா? கேட்குது. அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். தமிழ்நாடு தமிழ் சங்கம், அக்ஷயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சி இணைந்து நடத்துகின்ற இந்த சான்றிதழ் படிப்பில் தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் என்கின்ற கே பிள்ளையனுடைய நூலிலிருந்து இன்றைய நாளில் பாளையக்காரர்கள் என்கின்ற பகுதியிலிருந்து பேசுவதாக இன்றைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறேன். குறிப்பாக ஐயா அவர்கள் என்னுடைய உரைக்கான ஒரு தொடக்கத்தை இன்று அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார் என்று கருதுகிறேன். இந்த தொடர் வகுப்புகளில் நீங்கள் தமிழக வரலாறு சார்ந்த மக்களுடைய பண்பாடு சார்ந்த பல விடயங்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதனுடைய மிக முக்கியமான ஒரு மையப்பகுதி அல்லது ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு மறுமலர்ச்சி அல்லது ஒரு மாற்று நிலை உருவான ஒரு காலகட்டம் தான் இந்த பாளையக்காரர்களுடைய காலகட்டம். உங்களுடைய இந்த தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் என்கின்ற நூலில் பாளையக்காரர்களுடைய அந்த கருத்து மொத்தமே 3 பக்கங்கள் மட்டுமே அடங்கியிருக்கும். அப்போ நான் அம்மாட்ட கேட்டேன், 3 பக்கங்கள் மட்டும்தான் அதில் இருக்கும். பாளையக்காரர்கள் ஒரு தனி பகுதியாக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றப்போ கூடுதல் செய்திகளோட மாணவர்களுக்கு நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்குறப்போ நிச்சயமாக நீங்கள் அப்படி பேசலாம் அப்படின்ற அந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னாக்க, ஒரு 1750கள் தொடங்கி 1805 வரையான ஒரு காலகட்டத்தில் பாளையக்காரர்களுடைய செயல்பாடு என்னவா இருக்குது அப்படின்றத என்னுடைய பேச்சின் மையக்கருவை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ ஐயா பேசின வரி வசூல் அப்படின்றத நம்ம எங்கேருந்து தொடங்கலாம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கலாம், சங்க இலக்கிய காலகட்டத்திலிருந்தே இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பிற்கால சோழர்களுடைய காலகட்டத்தில் மிக அழுத்தமாக அந்த பணி இங்கு முன்னெடுக்கப்படுகிறது. பிற்கால சோழர்களை அடியொற்றி வந்த விஜயநகர பேரரசு நாயக்கர்களுடைய காலகட்டத்தில் அது மிக அதிகமாக இருக்கின்றது. அப்போது நாயக்கர்கள் காலகட்டத்துடைய கிட்டத்தட்ட முடிகின்ற அந்த காலகட்டத்தில் தான் பாளையக்காரர்களுடைய எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ எங்கிருந்து பாளையக்காரர்களை நாம் பேச முடியும் அப்படின்னா, கிபி 1529 விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவர், அதாவது விஜயநகர பேரரசனுடைய அடியொற்றி வந்த மதுரையை ஆட்சி செய்த விஸ்வநாத நாயக்கர் அப்படின்றவரும் அவருடைய தளபதியான அரியநாதர் அப்படின்றவரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளே நேரடியாக மக்கள்கிட்ட வரி வசூல் செய்ய முடியல. ஐயா பேசின உரையிலிருந்து தொடக்கம் சொன்னதுக்கு இதுதான் அடிப்படை. வரி வசூல் பண்ண முடியல. அப்போ இந்த வரி வசூலை செய்வதற்காக ஆட்களை நியமிக்க வேண்டும். என்ன செய்யலாம் அப்படின்றப்ப இந்த அரியநாதர் ஒரு விஷயத்த சொல்கிறார். ஒரு அரிய விஷயம் கூட வச்சுக்கோங்க. வாரங்கள் அப்படின்ற பகுதியில் காகத்தியர் மரபில் வந்த பிரதாபருத்திரன் என்பவன் பின்பற்றிய ஒரு மரபு தான் இந்த பாளையக்காரர் மரபு. காகத்தியர் மரபில் வந்த பிரதாபருத்திரன் அப்படின்றவருடைய மரபு. இது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரபு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த மரபை பின்பற்றி தான் பாளையக்காரர்கள் இங்கு கொண்டாந்து வைக்கப்படுகிறார்கள். விஸ்வநாத நாயக்கருடைய அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, மதுரை பகுதியை கிட்டத்தட்ட 6 மண்டலங்களாக பிரிக்கிறாங்க. 72 பாளையங்களாக உருவாக்குறாங்க. அந்த பாளையங்கள் அப்படின்னா என்னென்னா சிற்றரசு அப்படின்னு வச்சுக்கலாம். வெறும் அரசு தானா? இல்லை. ஒருவேளை நாயக்கர்களுக்கு போர் எழுகின்ற நேரத்தில் அந்த போருக்கு துணை இராணுவம் மாதிரி அவர்களுடைய படை எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பாளையக்காரர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்ற படையையும் கொடுக்கணும். 2 விஷயம். ஒன்று, போர் புரிகின்ற பொழுது படையை எடுத்து செல்லணும். இன்னொன்று, வரி வசூல் செய்து அதற்கான அந்த தொகையை நாயக்கர்களுக்கு கொடுக்கணும். அப்போ இந்த பாளையக்காரர்களை 2 மரபாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிழக்கு, இன்னொன்று மேற்கு.
கிழக்கத்திய பாளையக்காரர்கள், மேற்கத்திய பாளையக்காரர்கள் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். இந்த மேற்கத்திய பாளையக்காரர்களை ஒரு 18 பேர் வந்து சொல்றாங்க. அவர்கள் வந்து மறவர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்றைய பேரில் தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்குளத்தூரில் ஒரு மரபு தான் மறவர். அந்த மறவர்கள் என்பவர்களுடைய இயர் பணியே என்ன அப்படின்னாக்க போர் புரிதல் தான், சமர் செய்தல். அப்போ அந்த மரபில் வந்த அவர்களையும் பாளையக்காரர். அப்போ பாளையக்காரர்கள் என்பவர்கள் எல்லாமே வெளியிலிருந்து வந்தவங்களான்னா இல்லை, அங்கே திறமையான மறவர்களை பாளையக்காரர்களாகவும் மாற்றின அந்த மரபும் இருக்கின்றது. அப்போ மீதி இருக்கிறதெல்லாம் கிழக்கு பகுதியை ஆட்சி செய்கின்ற பாளையக்காரர்கள் என்று ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, அரசு காவல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அரசு காவல் இவங்களுக்கு வந்து மக்கள் தருகின்ற வரிய காவல் பிச்சை அப்படின்னு வந்து சொல்றாங்க. மக்கள் இவங்களுக்கு தரக்கூடிய அந்த வரிய காவல் பிச்சை என்று அழைக்கப்படுகிறது. இவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன அப்படின்னா 60 தலைமுறைக்கு இந்த நிலம் பாளையக்காரர்களுக்கு சொந்தம். யார் யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்களுடைய மரபு வழி வந்தவர்களுக்கு 60 தலைமுறை, நமக்கு தெரியும் 32 ஆண்டுகள் ஒரு தலைமுறை அப்படின்னாக்கா நீங்கள் 60 ஆண்டுகளாக பெருக்கிக்கணும். இந்த மாதிரி பிரித்ததில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, திருநெல்வேலியில் இருந்த 2113 கிராமங்களில் 1635 கிராமங்கள் பாளையக்காரர்கள் ஆட்சி செய்த கிராமங்கள். அப்போது ஒரு ஜமீன்தார் போல ஒவ்வொரு கிராமங்களையும் ஒருங்கிணைத்து பாளையக்காரர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம வந்து இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட இந்த பாளையக்காரர்களுடைய ஆட்சி தெளிவாக சொல்லணும்னா 1650 1750 வரையான காலகட்டத்தில் உச்சத்தில் இருந்துச்சு. எந்த கேள்விகளுக்கும் இடம் இல்லாமல் அவர்களுடைய ஆட்சி மிக தெளிவாக வந்து நடத்தி, அது குறிப்பாக வந்து கப்பம் கட்டுற அந்த வேலையை மிக சரியாக செய்து நாயக்கர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் ஒரு நெருக்கமான அணுக்கமான சூழல் நிலவி இருந்தது. ஆனால் 1750களுக்கு பிறகு சூழல் மாறுது. ஹைதராபாத்தில் நிஜாமுதீன் என்கின்ற ஒரு அரசன் அவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் ஆற்காடு நவாப் வந்து ஆட்சி செய்கிறார். இந்த ஆற்காடு நவாப் வந்து சும்மாலாம் இல்லை, அவர் கர்நாடக பகுதி ஆட்சி செய்தாலும் கூட அவருடைய வாரிசு அல்லது அவருடைய மரபில் இருக்க ஒருத்தர் தான் மாபுஸ்கான். இந்த மாபுஸ்கானை மதுரைக்கு அனுப்பிச்சுடுறாரு. அவருக்கு 1000 பிரச்சனை இருக்குது. என்னன்னா, அங்கே வந்து சந்தா சாஹிப் முகமது அலி அப்படின்னு அவருடைய வாரிசு சண்டையில் அன்றைக்கு ஐரோப்பியர்கள் உள்ளே வந்ததற்கு பிறகு நிலைத்து நின்ற 2 கம்பெனியர் அல்லது 2 ஐரோப்பியர் யாருன்னா, ஒன்று பிரெஞ்சு, இன்னொன்று பிரித்தானியர். இந்த பிரித்தானியர்கள் ஒரு பெரிய மரபை பின்னாடி கட்டமைக்கிறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் அங்கங்கே சுருங்கி போனாங்க. ஏன்னா அவங்க எடுத்து வச்ச அந்த அடி தான் தப்பாக போனது. எங்கே 1750 இந்த ஆற்காடு நவாப்புடைய வாரிசுகளான சந்தா சாபி பக்கம் வந்து பிரெஞ்சுக்காரர்களும் முகமது அலி பக்கம் பிரித்தானியர்களும் நின்று போர் புரிகிறாங்க. யாரோட? அங்கே இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் நாயக்கர்களோட போர் புரிகிறாங்க. அப்படி பாளையக்காரர்களுடைய படையை எதிர்த்து போர் புரிகின்ற அந்த வேலையை வந்து இவங்க செய்கிறாங்க. குறிப்பாக இந்த பிரித்தானியர்கள் முகமது அலியோடு சேர்ந்து செய்கின்ற அந்த சண்டையில் பாளையக்காரர்களை அவர்கள் தான் வெற்றி செலுத்தினார். கிட்டத்தட்ட இதுக்காக வேண்டி 500 ஐரோப்பியர்கள் 2000 இந்திய சிப்பாய்களுடன் கர்னல் ஹெரான் என்பவர் நவாபினுடைய சகோதரன மாபுஸ்கானுடைய அந்த 2 பேருடைய இணக்கத்தில் மதுரை, திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பாளையக்காரர்களை அடித்து காலி செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள்லாம் பெருசாக பேசப்படுற அந்த இடத்துல இல்லை, அவ்வளோதான். அவங்க வந்து வரி வசூல் செய்கிறார். ஆனால் இந்தியாவினுடைய முதல் ஐரோப்பியரை எதிர்த்து போரிட்ட அல்லது முதல் துணிச்சலான ஐரோப்பியரை கேள்வி கேட்ட அல்லது போரிட்டு வென்ற மிக முக்கியமான ஒரு நபர் தான் புலித்தேவன். யார் இந்த புலித்தேவன் அப்படின்னா, புலித்தேவன் வர்றதுலையே புலித்தேவன் சொல்கிற மரபும் உண்டு. புலித்தேவன் என்பது பூழியர் என்கின்ற அந்த மரபில் அந்த ஆட்சி அதிகார வழியில் வந்தவர் என்பது அதனுடைய பெயர். அப்போ அந்த வழி வந்த புலித்தேவர் அவர் வந்து புலிகளோடு சண்டை போட்டதுனால புலித்தேவர் என்று கூட அழைப்பதுண்டு என்கின்ற ஒரு செவி வழி செய்தி உண்டு. ஆனால் இந்த மரபில்
வந்த இந்த கிழக்கத்திய இல்லை மேற்கத்திய மரபில் வந்த இந்த புலித்தேவர் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக முன்னெடுக்கிறார். என்ன அப்படின்னா, தமிழரை ஆள வேண்டும். நீங்கள் இதெல்லாம் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளுடைய சொல் அல்ல. அன்றைக்கே புலித்தேவன் மிக தெளிவாக தமிழர் என மறவர் என்பது இந்த நிலத்திலேயே உருவான ஒரு மரபாகவும், பாளையக்காரர்கள் வழி நாயக்கர் மரபு என்பது பின்னால் உருவான மரபாகவும் அல்லது அந்நிய நிலத்திலிருந்து வந்தவர்களாகவும் கருதியதின் விளைவாக புலித்தேவன் மிக தெளிவாக ஒரு வதிவை சொல்கிறான். தமிழருக்கே ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்ற விஷயம். 1950 ஆங்கிலேயர்கள் பாளையக்காரர்களிட அதிகமான வரி வசூலை எதிர்பார்க்குறாங்க. இங்கே தாங்க பிரச்சனையை தொடங்குது. ஐயா சொன்னது போல், ஒரு பக்கம் நாயக்கர்களுக்கு வரி கட்டணும், இன்னொரு பக்கம் ஐரோப்பியர்களுக்கு வரி கட்டணும், இன்னொரு பக்கம் நவாபுகளுக்கு வரி கட்டணும். இப்போ இந்த பாளையக்காரர்கள் அது எவ்வளோதான் மக்கள் மீது திணிக்க முடியும்? எப்படியும் கையிலேருந்து எடுத்து தரப்போகிறதில்ல, மக்கள்கிட்ட தான் திணிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, எதிர்த்து நின்னா தான் வேறு வழியே இல்லை அப்படின்னு கிழக்கிந்திய கம்பெனியாக வந்திருக்கக்கூடிய ஐரோப்பியர்களை எதிர்க்க தொடங்குகிறார்கள். குறிப்பாக 1754 1767 வரை இந்த புலித்தேவனுடைய மிக முக்கியமான காலகட்டமாக தமிழகத்தில் விளங்குகிறது. 1955 ஏற்கனவே சொன்ன அந்த ஹெரானுடைய வெற்றியை முதலாக புலித்தேவன் பதிவு செய்கிறார். கர்னல் கிரேன் மற்றும் அலெக்சாண்டர் ஹெரான் இவர்கள்லாம் வந்து இவர்கிட்ட போட்டி போட்டு வரும் பொழுது அடித்து காலி பண்ணிடுறார். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 2000 சிப்பாய்கள், 500 ஐரோப்பியர்கள், பீரங்கி எல்லாம் வச்சிருந்தோம், புலித்தேவன்கிட்ட வெற்றி பெற முடியலை. அப்படிங்கிறது தான் இந்திய தேசத்தில் முதலாக ஐரோப்பியர் தோல்வியுற்ற அல்லது முதலாக மக்களோடு போரிட்டு தோற்று போன முதல் பதிவு. வேற யாருமே சொல்ல முடியாது. ஒரு தமிழனாக நின்று அவன்தான் வெற்றி கண்டிருக்கிறான் என்பதுதான் வரலாறு. 1756 மாபுஸ்கான் திரும்பவும் போரிடலாம். அதுலேயும் வந்து இவர் புலித்தேவன் அதில் வெற்றி பெற முடியல, ஆனால் ஓடிடுறார். அதுக்கப்புறம் 1960 கான்சாப் என்று அழைக்கப்படுகின்ற யூசுப் கான் என்று இந்த மருதநாயகம் அப்படின்னு வந்து இவருடைய இயற்பெயர். ஆனால் வந்து கான் சாஹிப், யூசுப் கான்லாம் மாற்றிக்கிறார். ஏன்னா நவாப்புகளுடைய மதத்துக்கு மாறினதுனால அவர் வந்து தன்னுடைய பெயரை இப்படி மாற்றிக்கிட்டு அவர் வந்து போரிடுறாரு. இந்த போரில் கிட்டத்தட்ட அவர் வந்து எங்கேயோ போய் ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது வரலாறு. அதற்கு பிந்தைய 1967 பிந்தைய காலகட்டங்களில் அந்த புலித்தேவனுடைய வரலாறு என்பது நமக்கு கிடைக்காமலே போய்விட்டது. அது கொலை செய்ததாகவோ மீண்டு வந்ததாகவோ எந்த நேரடியான பதிவும் இல்லை. சிவவழி செய்தியாக நிறைய கதைகள் உண்டு. ஆனால் அந்த புலித்தேவனுடைய மரபில் மிக முக்கியமான ஒரு வீரனாக ஒண்டி வீரனை பதிவு செய்தாக வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழகத்தில் மறைக்கப்பட்ட வரலாறுகளில் ஒண்டி வீரனுடைய வரலாறு என்பதும் மிக முக்கியமானதாக கருதுகிறேன். சரி, இப்போது புலித்தேவன் முடிஞ்சிச்சு. நமக்கு 1967 வரையிலும் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. இதில் மருத பாண்டியர்கள் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நமக்கு நல்லா தெரியும், இந்த பாளையக்காரர்களில் நம்ம திரும்ப பள்ளிகளில் கேட்கப்படுற அந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று இவர் புலித்தேவனாக இருப்பார், அப்படி இல்லை அப்படின்னாக்கா வந்து நம்ம மருதுபாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், இந்த பேரை தான் நம்ம திரும்ப கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் ஏதோ ஒரு அந்த பேரெல்லாம் இப்போ ஒரு சில அரசியல்வாதிகள் உருவாக்குற கட்சிக்கெல்லாம் கூட வேலு நாச்சியார் வந்து ஒரு ஐகான் அப்படின்னு வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னு நம்ம மாணவர்கள் முழுசாக அதை நம்ம முழுசாக தெரிஞ்சு வச்சிருக்கோமா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. அப்போது இதில் மிக முக்கியமானவர்கள் மருது பாண்டியர்கள். நம்ம மருதுடைய மருதுடைய ஓவியங்களில் பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஓவியங்கள் இந்த மருது பாண்டியர்களுடைய ஓவியங்கள் தான். இந்த மருது பாண்டியர்களில் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பெரிய மருது, இன்னொன்று சின்ன மருது. இந்த 2 பேருமே 1785 1801 வரையிலும் மிக உச்சத்தில் இருந்த ஒரு போர் வீரர்கள் அப்படின்னு. இவங்க வந்து பாளையக்காரர்கள், இவங்க வந்து ஒரு பெரிய அரசர் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. இவங்க போர் வீரர் தான். ஆனால் அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டதில் மிக முக்கியமான போர் வீரர்கள்.
அதாவது இவர்களுடைய களம் எது அப்படின்னா சிவகங்கையில் காளையார் கோவில் அப்படின்ற அந்த பகுதியில் தான் இவங்க இருக்காங்க. சிவகங்கை சீமையை ஆட்சி செய்த முத்துவடுகநாதருடைய போர்ப்படையில் இருக்கக்கூடிய போர்ப்படை தளபதிகள் இந்த 2 பேர். இந்த முத்துவீரர் என்பவர் யார் அப்படின்னாக்க பின்னாடி நம்ம வேலுநாச்சியருடைய கணவர் அப்படின்னு பார்ப்போம். 1772 முத்துவடுகநாதர் இறந்துடுறார், போரில் இறந்துடுறாரு. யாரோட? ஆற்காடு நவாப்பும் ஆங்கிலேயர்களும் பிரித்தானியர்களும் சேர்ந்து போரிட்ட அந்த போரில் அவர் இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போன அந்த காலகட்டத்தில் இருந்த பட்டத்தரசி வேலுநாச்சியார், அவருடைய மகள் வெள்ளச்சி, அப்புறம் அமைச்சர் தாண்டவராய பிள்ளை, அப்புறம் இந்த மருது சகோதரர்கள் 2 பேர், இவங்க எல்லாரும் என்ன பண்ணினா ஒரு மறை வாழ்க்கை வாழ்கிறாங்க. திண்டுக்கல்லில் விருப்பாச்சி அப்படின்ற அந்த பகுதியில் போய் ஒரு காட்டுக்குள்ளே தப்பிச்சு போய் வாழ்கிறாங்க. அன்பிற்குரிய மாணவர்களே, நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மண்ணை காப்பாற்ற என்னென்ன பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டுமென்றால், குறிப்பாக அதை நீங்கள் 15ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறை படித்தால் அதில் உங்களுக்கு மோட்டிவேஷன் எல்லாம், உங்களுக்கு உந்து சக்தியாக நிறைய செய்திகள் சேரும். இவர்கள் போய் என்ன பண்ணுறாங்கன்னா காட்டுக்குள்ளார போய் தப்பி சென்று வாழ்கிறாங்க. எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருஷம் உள்ளார இருந்து உள்ளவே அவர்களுக்குள்ளார அதை போட்டு புதைச்சி ஒரு மரமாக வளர்ந்து வந்த அந்த சூழல் தான் மருது சகோதரர்களுடைய கிளர்ச்சியாக பின்னாடி பார்க்குறோம். ஆற்காடு நவாப், தொண்டைமான் கம்பெனியர் என்று அழைக்கப்படுகின்ற பிரித்தானியர்களுடைய இந்த கிழக்கிந்திய கம்பெனி சேர்ந்து போரிட்ட அந்த போரில் 1979 வெற்றி கொள்கிறார்கள். வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையினுடைய அரசியாக அமர வைப்பதற்கு மிக முக்கியமான பங்காற்றியது இந்த மருது பாண்டியர்கள். அவர்களோடு சேர்ந்து ஹைதர் அலி படையும் உதவியது. இது எல்லாத்தையும் கடந்து செவிவழி செய்தியாக மட்டுமே இருக்கின்ற குயிலி மிக முக்கியமான ஒரு போராளி. இந்த ஒண்டி வீரன், குயிலி, இவங்களெல்லாம் பேரளவில் மட்டும் சொல்லி விட்டு போகிறேன், தேடி படிப்பது உங்களுடைய பணி. அப்போ இவங்களை அதோட அவங்க ஆட்சி செய்ய தொடங்கினாங்க. ஆனால் ஒரே ஆண்டில் 1801 24/10/1801 திருப்பத்தூரில் இந்த கம்பெனியர், கிழக்கிந்திய கம்பெனியர் மருது சகோதரர்களை தூக்கிலிட்டு விட்டார். இப்போ மருது சகோதரர்கள் என்பவர்கள் தூக்கிலிடப்பட்டு இறந்த அந்த காலகட்டம் கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்த காலகட்டம் தான். ஆனால் அதோடு முடிந்து விடாது. மிக முக்கியமாக வரலாற்றில் 2 வேறு கருத்துகள் உடைய ஒரு நபர் வீரபாண்டிய கட்டபொம்மன். உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த புத்தகத்தில் நீங்கள் படித்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அவர் கோவப்படுவார். அவர் கம்பெனியருக்கு வரி கட்டாமல் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டு அடித்து உடச்சி துரத்தி ஒரு பெரிய ஒரு ஆன்டி ஹீரோவாக இருப்பார். அப்புறம் குறிப்பாக இவரும் இவருடைய தம்பி ஊமைத்துறை இவங்கெல்லாம் ஊருக்கு நெருப்பு வச்சு கொளுத்திட்டு அவர்கள் இது பண்ணிடுவாங்க. அப்படி திரும்ப திரும்ப ஒரு நெகட்டிவ் கேரக்டராகவே இவங்களை எல்லா நேரத்திலையும் காட்டப்பட்டிருக்கும் கே.கே. பிள்ளைகள். ஆனால் இந்த தமிழ் சமூகம் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஒருவேளை நான் இப்போ பேசும்போது அந்த விஷயத்தை தான் சரின்னு ஏற்றுக்கிட்டு பேசினேன் அப்படின்னாலும் கூட நானுமே ஒரு தமிழ் துரோகியாக பார்க்கக்கூடிய நபராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது கே.கே. பிள்ளை எழுதப்படுகின்ற காலகட்டத்தில் அவர் எழுதிட்டார். ஆனால் இன்றைக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் இந்த ரியல் ஹீரோ அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னாக்க 1970 1990 அவர் ஆட்சி பொறுப்பில் வராரு. அந்த மரபு அவர் பொம்மநாயக்கன் மரபுலேருந்து வராரு. அவர் நாயக்கர் மரபில் தெலுங்கு பேசக்கூடியவர். இதெல்லாம் நமக்கு அவ்வளோ முக்கியமானதாக இல்லை, அல்லது அதுக்கான நேரமும் இது இல்லை. இவர் ரொம்ப திடாத்திரமான ஒரு மனிதனாக இருந்ததுனால கெட்டி பொம்மு அப்படின்னு அழைக்கப்பட்டவர் பின்னாடி கட்ட பொம்மு என்று அழைக்கப்படுபவராக மாறுகிறார். இவர் மொத்தமே ஒரு 40 ஆண்டுகள் தான் வாழ்கிறார். ஆனால் எல்லாராலும் பேசப்படுகின்ற அளவிற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நபராக, ஒரு வீரமிக்க நபராக பார்க்கப்படுகிறார். 1797 ஆங்கிலேய தளபதி ஆலன் துரை என்பவரோட போர் செய்து அவர் ஆலன் துரை தோற்றுப்பார். இந்த பாவம் இந்த மாதிரி தோற்று போனவர்களுக்கெல்லாம் இந்தியாவில் வாழ்கிறதுக்கே ஐரோப்பியர்கள் இடம் கொடுக்கல. அவங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிடுவாங்க.
திரும்ப கிளம்புங்க அப்படின்னு. ஆலந்துரை தோற்று போனார், கிளம்பி போனார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் தான் நம்ம ஜாக்சன் துரை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எண்புல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து குறித்தாயா, மாமனா மச்சானா, இதெல்லாம் சினிமாவில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்துருப்பாங்க. ஆனால் ஜாக்சன் துரை வந்து போகிற போக்குலாம் அந்த வேலையை செய்திடலைங்க. இவர் வந்து கட்ட சொன்னாங்க, அந்த வரியை வந்து கட்ட மாட்டேன் அப்படின்றது தான் நிற்கிறார். எல்லா பாளையக்காரர்களும் கட்டுகின்ற பொழுது இவர் கட்ட மாட்டேன் அப்படின்னு இவர் ஒரு பெரிய மரபை கட்டமைச்சு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்று திரட்டி இவர் ஒரு புதிய மரபை தோற்றுவிக்க முயற்சி செய்கிறார். அதனால் ஐரோப்பியர்கள் அவர் மீது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க வழக்கு தொடுக்கிறார்கள். அப்போ மாவட்ட ஆட்சியரை பார்த்து இந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்ற சூழலில் அவர் எங்கெங்கே போனால் கடைசியாக ராம்நாட்டில் தான் சந்திக்கிறாரு. திருநெல்வேலி, மதுரை எல்லா பக்கம் போயும் எங்கேயுமே சந்திக்க முடியல. 1798 வந்து இதில் ராம்நாட்டில் சந்திக்கிறார். விஜயநகர தொண்டைமானால் பின்னால் என்ன பண்ணிடுறாங்க, அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அவங்களுக்கு நிறைய சண்டை நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஓடி வந்துடுவார். அதுக்கப்புறமா வந்து இவர் மறை வாழ்க்கை அங்கங்கே மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கும்போது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விஜயநகர தொண்டைமானுடைய அந்த அரசுகிட்ட போய் தஞ்சம் புகுந்த பொழுது அவர் வந்து காட்டி கொடுத்துட்றாரு. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா, அக்டோபர் 16, 1979 ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் என்பவரால் இவர் வந்து என்ன பண்ணா, கயத்தாற்றில் தூக்கில் போட்டாராங்க. இது வந்து 1799 மன்னிக்கணும் 1799 வரலாற்றில் மிக முக்கியமான காலகட்டம். ஐரோப்பியர்கள் தங்களுடைய ஆட்சியை 1800களிலிருந்து 1801 தொடங்குறாங்க, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி. அப்போ இந்த பாளையக்காரர்கள்லாம் அடித்து ஒழித்து மொத்தமாக காலி பண்ணுகின்ற பொழுது தான் அவர்கள் ஆட்சியை நிலைநிறுத்த முடியும் என்பதனாலேயே பாளையக்காரர்களை துடைத்தெறிகின்ற அந்த வேலை தான் இந்த வரி வசூலை கூட்டி வாங்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். 1801 ஊமைத்துறை வந்து தூக்கிலிடப்படுறார். ஏன் அவர் திரும்ப தூக்கிலிடப்படுறாருன்னா, அண்ணன் விட்டு போன இடத்த தம்பி ஊமைத்துறை முன்னெடுக்கிறார். நிறைய இடங்களில் போர் புரிகிறார். நிறைய அந்த அந்த கோட்டையை திரும்ப எடுத்துடுறார். அப்படி எடுக்கிறதுனால அவரே வந்து ஆட்சி பொறுப்பில் வந்து உட்கார்ற அளவுக்கு வந்து அவர் நிலைநிறுத்தி கொள்கிறார். அதுக்கு அடுத்ததாக வந்து குறிப்பாக அவர் வந்து 1801 தூக்கிலிடப்படுகிறார். இப்போது இந்த காலகட்டத்தோட கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு. ஆனால் அப்படி நாங்கள் முடிந்துட மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய முயற்சி தான் தீரன் சின்னமலை அப்படின்றவர். குறிப்பாக இந்த தீர்த்தகிரி அப்படின்ற அந்த பேருடைய இந்த தீரன் சின்னமலை வந்து இங்கே ஆட்சி பொறுப்பில் வந்திருக்கார். 1799 முதல் 1805 வரை மிக தீவிரமாக ஐரோப்பியர்களை எதிர்த்தவர்கள். இவர் வந்து கொங்கு நாட்டு வீரன் என்று அழைக்கிறார்கள். இவர் ஆட்சி செய்த அந்த பகுதியை ஓடாநிலை என்கின்ற அந்த ஊரிலிருந்து கோட்டை கட்டி ஐரோப்பியர்களை எதிர்க்கிறார். ஏன் தீரன் சின்னமலை மிக முக்கியமானது? ஏன்னா தீர்த்தங்கிரி அப்படின்ற தமிழ் படுத்தினா தீரன் சின்னமலை அப்படின்னு வச்சுக்கலான்னு வச்சுக்கோங்க. பட் இந்த தீரன் சின்னமலையுடைய அந்த காலகட்டம் 1805 தான் இந்தியாவில் எதிர்த்து போர் செய்த இந்த அரசர்களாக இருந்து போர் செய்தவர்களில் கடைசி 1805. அப்போ இந்த தொடக்கமும் தமிழ்நாட்டில் இருந்து தான், இறுதியும் தமிழ்நாட்டில் தான். அதில் தீரன் சின்னமலை மிக முக்கியமான நபராக கருதப்படுகிறார். இப்போ வரையில் நான் பேசியிருக்கிற இந்த விஷயம் என்பது ஐரோப்பியர்கள் இங்கு வந்து தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் செய்த மிக முக்கியமான இந்த போர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் ஐரோப்பியர்கள் இங்கே வரணும்? அவர்களுக்கு இங்கே என்ன தேவை இருக்குது? எல்லாரும் சொல்கிற மாதிரி மதத்தை பரப்புறதா, எல்லாரும் சொல்கிற மாதிரி வியாபாரம் தான் அவர்களுடைய நோக்கமா என்றால், அதைவிட முக்கியமானது தென் தமிழ்நாட்டில் தென்னகத்தில் இருக்கக்கூடிய வளமை மிக்க பொருள்களை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும். அது மரக்கறி என்று சொல்லப்படுகின்ற இந்த தாவரங்களிலிருந்து கிடைக்கின்ற பொருளாக இருக்கலாம், அல்லது முத்து போன்ற மாணிக்கம் போன்ற மிக முக்கியமான பொருள்களாக இருக்கலாம். இந்த பொருள்களை அவர்கள் எடுத்துகிட்டு போகணும், அதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். நீங்கள் உலக வரலாற்றை எழுதணும் அப்படின்னா மிக நிச்சயமாக இந்தியாவிலேருந்து தான் எழுத முடியும். இந்திய வரலாற்றை எழுதணும் அப்படின்னு நினச்சா மிக நிச்சயமாக தென்னிந்தியாவிலேருந்து தான் எழுதணும். தென்னிந்தியாவுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்று சொன்னால் அது தமிழகத்திலிருந்து தான் எழுத வேண்டும். தமிழகத்திலிருந்து வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் தென் தமிழ்நாட்டிலிருந்து தான் அதை எழுத முடியும்.
ஏன்னா இந்த வரலாறு என்பது இங்கிருந்து தான் தொடங்குகிறதாக நான் கருதுகிறேன். அப்போது ஐரோப்பியர்கள் முதலாக இந்த காலனியாக்கத்தை பரவுவதற்கு எது காரணம் என்றால் அவர்களுடைய கடல்வழி பயணம். இந்த கடல்வழி பயணத்தில் அவர்கள் தேடி செல்கின்ற பொழுது அவர்கள் தேடி சென்ற அந்த முதல் முயற்சி தான் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது. அதே சமயத்தில் அவர்களுடைய நன்னம்பிக்கை முனை கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்கள் கள்ளிக்கோட்டில் வந்து இறங்குற அந்த காலகட்டம், இது எல்லாமே முழுக்க முழுக்க எதோடு தொடர்புடையது என்றால் அவர்கள் இந்தியாவோடு அந்த குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மரபார்ந்த பொருள்களை எடுத்து செல்வதற்கான அந்த முயற்சி தான். என்னது? வாசனை பொருள்கள். அவர்களுடைய உணவுப் பொருள்களை பதப்படுத்திக் கொள்வதற்காக வாசனை பொருள்களை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும். அதான் இங்கே வந்து பார்த்தா இங்கே இருக்கக்கூடிய அரச சூழலும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையும் வேறு வேறாக இருந்ததனால் மெல்ல மெல்ல ஊடுருவி இங்கு அவர்கள் நிலை நிற்க தொடங்குகிறார்கள். அப்படி நிலை நிற்க தொடங்குகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஒருத்தர் சண்டையை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த பொறாமை குணத்தையும் அவர்களுடைய மதுக்களின் வழியும் இந்த நாட்டை தன்னகப்படுத்திக் கொள்வதில் அவர்கள் தயாராக இருக்கிறார். ஐரோப்பியர்கள் அப்படியே முற்றுமுழுதான் அவர்களை ஒதுக்கிவிட முடியுமான்னா இல்லை, அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா பாளையக்காரர்களுடைய காலகட்டத்திலோ அல்லது பிற்கால சோழர்களுடைய காலகட்டத்திலோ விஜயநகர நாயக்கர்களுடைய காலகட்டத்திலோ இந்த நாடு ஒருபோதும் சமநிலையாக்கத்தில் இல்லை. ஆனால் ஐரோப்பியர்கள் வந்த பொழுதுதான் இந்த நாட்டில் உள்ள பல விடயங்கள் கேள்விக்குள்ளாகிறது. பல விடயங்கள் இங்கு முன்முயற்சியாக முன்னெடுக்கப்படுகிறது. அப்போது அவர்களுடைய சரி தவறு என்பது பேசுவதல்ல இந்த உரையினுடைய நோக்கம். பாளையக்காரர்கள் என்பவர்கள் வரி வசூல் செய்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மரபை பின்பற்றியவர்கள். ஐரோப்பியர்கள் என்பவர்கள் மதத்தை பின்பற்றுவதோ வியாபாரத்தை நோக்கமாக கொண்டதோ அல்லது தங்களுடைய ஆட்சி இங்கு அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தாலும் இந்த சமூகம் வளர்வதில் அவர்களுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்று சொல்லி இந்த அருமையானதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய இந்த அமைப்பினர் அத்தனை பேருக்கும் நன்றியோடு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேம் இருக்கீங்களா? முடிச்சிடலாம்.